ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறேன்னா கோல கேமர் சேனல். இன்றைக்கி என்ன பண்ண ஃப்ரீ ஃபயரில் ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ண போகிறோம். பிஆர் ரேங்கில் நான் என்ன ஸ்ட்ராட்டஜினா, நானும் என் ஃப்ரெண்டு செஞ்ச ஸ்ட்ராட்டஜி தான். நேற்று நான் ஒரு வீடியோ போட்டு முடித்தேன். நேற்று ஒரு வீடியோ போட்டேன் என் ஃப்ரெண்டோட வந்து. அது ஆஃப் ரெக்கார்டிங்கெலாம் நான் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கணும். நான் அது சோலோ பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். அது நெக்ஸ்ட் இயர்லையும் பர்முடாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்திருக்கு. ஸோ அதை மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன காமிக்க. ஸோ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளைட்டில் இருக்கோம். இப்போ நான் இங்கே இறங்கணும். அந்த ஃபார்ம்டோப்பியாவில் இறங்குங்க. ஏன்னா ஃபார்ம்டோப்பியா ரொம்ப டேஞ்சர். இங்கே எனிமி வந்துக்கிட்டே இருப்பாங்க குடுகுடுன்னு. ஏன்னா இங்கே இறங்க சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் ஸ்ட்ராட்டஜி. நிறைய பேருக்கு இந்த ப்ரோ பிளேயர்ஸ்னால் சில ஓல்டு பிளேயர்ஸு, சில நல்ல விளாட்ற பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் எனக்கு தெரியும். நான் இது மேலே இறங்கி இந்த ஒரு இது பண்ண போகிறேன். இதான் எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன். மை ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜி இன் பிஆர் ரேங்க் தான் டைட்டிலு. இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கே இறங்குறேன். என்ன பண்ணுறேன் பாருங்கள். என்கிட்ட இது இருக்கா, இந்த பாக்கெட் மார்க்கெட் இருக்கா. இப்போ நான் வச்சு என்ன பண்ணுறேன் பாருங்கள். இது வாங்கிக்கிறேன். ஐயோ சாரி கைஸ், நான் ஒன்று பண்ண மாட்டேன்ல. இந்த இது கைஸ், அது பேர் என்ன, அது சொல்லுவாங்க. அது பேர் என்ன, ஏதோ பேர் ஒன்று கைஸ். அது இந்த இது. ஐயோ இருக்கான். ஐயோ அடிச்சு விட்டாயா. விஎஸ்எஸ் எப்படா விஎடிச்சு அடிச்சுதான். சாண்டினோ வச்சுருக்கேன். சாண்டினோ வைக்க மறந்துடுங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். இருங்க, அவன் பிசானா அடங்குவோம். ஐயோ பிசான் இல்லையா. பாக்கெட் மார்க்கெட்டை வச்சுருந்தால கைஸ். இந்த தப்பாக போச்சு. மேட்சே தப்பாக போச்சு கைஸ். போச்சு போ, மேட்சே தப்பாக போச்சு. எல்லாமே தப்பாக போச்சு. ஆனால் எல்லாமே ராங்காக போச்சு. செத்துட்டான் அவன். ஓடு ஓடு, சூப்பர் சூப்பர் சூப்பர். வாங்க விஎஸ் எடுத்துக்கு போந்த வண்டி. இங்கேருந்து அடிக்க முடியுமா தலைவரை? அடிச்சிடறா அவனை. சத்தியாதி அடி கைஸ். ஓபி ஓடு ஓடு ஓடு. இந்த ரூட் அடி எங்கடா அவன்? விழுத்துட போகிறான்டா. அங்கே திரும்ப இறங்க போகிறாங்க மறுபடியும் அவன். யோத்தி நல்ல தேங்க்யூடா லூட்டுக்கு. சற்றது லூட்டு. ஆளு நல்ல லூட் வச்சுருக்கான். போடி எக்ஸாமேட்டு. ஆத்தி தலைவர் நல்ல லூட்டு தான் வச்சுருக்காரு. வாங்க வாங்க வாங்க. டன் டன் டன்னே. வாங்க வாங்க வாங்க. சீனே வாங்க வாங்க வாங்க. ஓட என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி. வாங்க 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 இந்த கைஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறாருந்தா பண்ணலாம். என்ன ஒரு ஆச்சு, என்ன ஒரு அடி. அங்கடா ஒருத்தன் ஓடுறான். அவனை நீங்கள் அடிக்கிறானா நான் பண்ணிட்டு பாருங்க. சரி விட பாவம் பார்க்க ஏதோ ஒரு ஷார்ட் ஆட்ரா. ஐயோ நான் இங்கே அடிக்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஐயோ ஐயோ ஐயா ஏன் கம்மியாக இருக்குது. ஓகே இரு, அம்மா தான் காயின் இருக்கா பார்த்துக்கோங்க. லான்ச் பேட் இருக்குது, நல்லது. ஜோனுக்கு தேவைப்படும்ல. ஜோனு ஸ்ட்ரிங்க் ஆகணும். இங்கே ஒரு ஜோன் வரணும். இங்கே நினச்சும் வரா இருந்தால் லான்ச் பேட் போட்டு தான் வரணும். ஆனால் அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா அவன் லூட் அடிச்சுட்டு வருவான். நல்லா தரவா லூட் அடிச்சுட்டு. ஐயோ பார்த்துட்டேன்டா அவனை. எங்கே இருந்தால் பார்த்தா கரெக்டாக அடிச்சுட்டான். போச்சு மைனஸ். ப்ளஸ்ஸு. எனக்கு கில் அடிச்சது ப்ளஸ்ஸு 7 ப்ளஸ். ஐயோ அவமானமாக இருக்குடா. டே ஐயோ இன்னும் பீக்காக இருந்தால் கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துக்கும். வாங்க இன்னொரு மேட்ச் போகலாம். சாரி கை அது கொஞ்சம் விட்டுட்டேன். ஐயோ ஆனால் எனிமி இறங்க கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்துச்சு. சாண்டினோ போட்டுக்கிறேன். நல்ல மறந்துடல. நல்ல வேலை ஸ்ட்ராட்டஜிக்கு. சாண்டினோ உங்க சாண்டினோ இறக்காண்டா சாண்டினோ. ஓகே வாடா. ஓகேடா இப்போ வாடா போடுறா மேட்சை. சாண்டினோ போட்டு தான்டா ஓட்டுறோமே மேட்சை. லாஸ்ட் ஒன் தான். அது போய் அடிக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சாண்டினோ போட்டு போய் அடிக்க. எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும். ப்ரோ பிளேயர்ஸ் தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் மேட்சுக்குள்ளே போய் ஏரோப்ளேனுக்கு வந்தோடனே நான் வந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே நான் சொன்னபடி ஏதோ ஃப்ளைட்டில் வந்துட்டோம்.
இப்போ நான் மறுபடியும் நெக்ஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் ஃபான் டோப்பி இறங்கி எனிமி இல்லாட்டி டக்குன்னு சாண்டினோ போட்டுட்டு மறுபடியும் மேலே வந்துடுவோம். இப்படி எனிமி இருந்தால் கொஞ்சம் நேரம் நம்ம டக்குன்னு மார்க்கெட்லாம் போய் வாங்கலாம். ஏமா திடீர்னு நம்ம சாண்டினோ போட்டுடுறோம். ஒரு சாண்டினோ இருக்கும் கைஸ் மேலே. அந்த சாண்டினோ மேலே குறி பார்த்து வச்சுப்பான், ஹெட்டில் குறி பார்த்து வைப்பான், தலையில் குறி பார்த்து வைப்பான். நான் வந்த சக்கில் அழுத்துவான் பாருங்க, அழுத்து அடிச்சு விடுவான் அப்படியே. அதில் நான் காலி ஆகிடுவேன். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இறங்குறாங்கடா ரூஃபில், இறங்கக்கூடாது. இறங்குறாங்க, அதான் ப்ராப்ளம். யாப்பா இறங்கிட்டாயா. அங்கே ஒரு அவனை சாண்டின போட்டான். அந்த மாதிரி அவங்கெல்லாம் சாண்டின போட்டு இறங்கினாங்க. அவங்க வேலை இருக்கேன். ஐயோ படிக்கிட்டு எல்லாமே ஏற்றா புல்லட் இல்லையே. சாரி பாஸ் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. யாரா என்கிட்ட சுட்டுட்டு இருக்காது. அவன் மேலே காலி பண்ணாதியா. ஐயோ பேட்டி என்னடா அவன் அங்கே நின்று காலி அடிக்கிறான். பூசுப்பாரு எரும மாடு ஏன்டா பண்ற? நல்லா இருப்பியாடா நீ. மைனஸ். ஐயோ போச்சு போ. கையை காலை போட்டு அடிச்சுக்கிறேன். இப்போ பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் வரேன். சாண்டினோயே ஒத்து வரல கைஸ் எனக்கு. என்ன கைஸ் பண்ண சொல்கிறிய? வீடியோவே எனக்கு முடிக்கலாம் போல, அப்படியே எனக்கு கோபம் வருது, ஏறுதுங்கிறேன். என்னடா பண்ணுறிய? நெக்ஸ்ட்டாக வராட்டி கொஞ்சம் மறுமுடா வந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ கைஸ் இருங்க, நான் பாஸ் பண்ணிட்டு வரேன். நெக்ஸ்ட்டாக வரணும்னு இச்சி பர்முடா வந்துட்டு நாங்கள் பாஸ் பண்ணிட்டு ஏரோப்ளைன் வந்தோடனே நான் அன்பாஸ் பண்ணுறேன். ஓகே கைஸ், எப்படியோ பர்முடா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நம்ம பீக்கில் இறங்கணும். நெக்ஸ்ட் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். எப்படி இருந்தாலும் பீக்கில் இறங்கி தான் சம்பவம் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேக்ட்ரிக்கு போனால், ஃபேக்ட்ரியில் பீக்குக்கு போனால், எதில் ஹை க்ரௌண்ட் இருக்க இடத்துக்கு மட்டும் போகலாம். இல்லை கிளாக் டோரில் இருக்க அந்த இதுக்கு போகலாம். உங்களுக்கு கில்லு நிறையா வேணும்னா பீக்குக்கு போங்க. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடணும். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப ஸ்வெட்டி ஆடுவாங்க, அப்படியே வெறி குண்டு ஆடுவாங்க. பொறுத்து ஏன் ஹையான ரேங்கு சொல்கிறேன். அந்த சின்ன கொஞ்சம் கம்மியான ரேங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் அவ்வளோதான் வருத்ததை வரல. இப்போ நீங்கள் ஒரு நியூ பிளேயரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒன்றும் அவ்வளோ கவலையே பட வரல. நீங்கள் படம் விளையாடுவீங்க, போவீங்க, வின் பண்ணிட்டு ஜாலியாக டான் 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 நான் பாட்டு ஓடுவீங்க. நான் அடிக்க முடியலையா? ஏய் அடிக்கிறா. ரேஞ்ச் இல்லை இதுக்கு கண்ணுக்கு. இந்த கண்ணுக்கு ரேஞ்ச் இல்லை. அடிக்காதீங்கடா. ஏன்டா இன்னும் அடிக்கணும் முடிவு வந்துச்சாடா? யாரா சொன்னது? எனக்கு வேற ரேஞ்ச் இல்லைடா. நீங்கள் வேற கடுப்பால வீடு லூசு பாயில. சரி எங்கே போகலாம்? எந்த இடம் கரெக்டாக இருக்கும் நம்ம இறங்குறதுக்கு? இங்கே இறங்கி லூட் அடிக்கலாம். அங்கே லூட் இருக்குது. சரிங்க, இப்போ சாண்டினை போடுவோம். ஏன்டா என்னடா இங்கே நடுவில் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி விட்டுட்டு நான் மட்டும் தனியாக ஆடலான்னு இருக்கேன். சூப்பர்வா இருக்குங்கடா. போங்கடா. எருமை மாடுங்க அட்டம் பிடிக்கிற எருமை மாடுங்க. வீரை வாங்கணுன்னே பண்ணாங்க. ஏன்டா அப்படி இருக்கீங்க? இதானே வாங்க போலாம். ரோகனே வாங்க போலாம். ஐயோ லான்ச்சர் இருந்தால் தான் கைஸ் மேலே போகலாம். அதுக்கு மேலே வாங்க. இப்போக்கி ட்ரோகன் வச்சுப்போம். ஷார்ட் ரேஞ்சு சொல்கிறேன். சரியா டக்குன்னு ரெடியாடுறா. இதெல்லாம் பீக்கடா. அதெல்லாம் சும்மா அப்படியே நின்றுட்டு கூடாதுறா. பீக்குனா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். பீக்கு ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. தேவைப்படாது போய் அடிக்கிறாங்கடா.
போதுமாடா? எவன் அடித்தாலும் அவன் நல்லாவே இருக்க மாட்டான்டா. சொல்கிறேன்டா அப்படி. இப்போ எவன் கையை தொட்டானே, எவன் மண்டையை சுட்டானோ, எவன் என் கொண்டையை சுட்டானோ அவன் நல்லாவே இருக்க மாட்டான்டா. ரேங்க் மைனஸ் ஆகிட்டே இருக்கும்டா. அப்போ தான்டா சொல்லுவேன் எனக்கு மைனஸ் ஆகிற மாதிரி. ஐயோ இது நம்மளுக்கு லான்ச் பேட் தான் இருக்கா? லான்ச் பேடுக்கெல்லாம் ஏதோ எதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் வேறு அடை பிள்ளைப்படா. ஓகே ஓகே 10 நிமிஷமாச்சு கேம் போட்டு. இதுதான் லாஸ்ட் கேமாக இருக்கலாம். லாஸ்ட் கேமாக இருக்கலாம். டேய் ஐயால ஆனால் அர்ச்சனால யாவே அந்த அர்ச்சனை பூரா எனக்கு தான்டா. அர்ச்சனாவா எடுக்கிற சத்தாண்டி ஓகேவா? ஓ டாக்ஸியாக இருந்தாச்சும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருப்பேன். பின்னாடி என்ன அடிக்கிறீங்க? நானே இங்கே ஒருத்தன் அடிக்கலான்னு இருக்கேன். ஐயோ பாட்டு நீங்கள் ப்ரோ பிளேயராக இருந்தால் சிரிங்க. எனக்கு இது அவமானம் தான். இனிமே வர்றான் சாண்டி நான் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்பாடா என் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. இருங்க அவனை இன்வைட் பண்ணுறேன். இருங்க நான் அன்பாஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ கைஸ் நான் வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ டைம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதனால கொஞ்சம் சேவ் பண்ண லேட்டாகும் வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அழுத்துக்குமா மறக்காமல். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனும். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய். சந்திக்கலாம்.